நரம்பு தொகுதி தொடர்பான பகுதிகள் சில உருவில் காட்டப்பட்டுள்ள நரம்பு தொகுதி இந்த நரம்பிழையங்கள் சம்பந்தமாக 11ஆம் ஆண்டு முதலாம் பாடத்திலையும் இருக்கு, 11ஆம் ஆண்டு 6ஆம் பாடத்திலையும் இருக்கு. பார்ட் 1 11ஆம் ஆண்டு முதலாம் பாடத்திலையும் இருக்கு, 6ஆம் பாடத்திலையும் இருக்கு. அப்ப இது முதலாக உள்ள படம் 6ஆம் பாடத்தில் உள்ளது, நரம்பு தொகுதியில் உள்ளது. இந்த XYZ இது மூணும் முதலாம் பாடத்தில் உள்ளது. நரம்பு இழையம், அதாவது விலங்குகளின் 4 இழையங்கள் படிச்சிருப்பீங்க. 4 இழையங்கள், அதாவது மேலணி இழையம், தசை இழையம், தொடுப்பு இழையம், நரம்பு இழையம் சொல்லி. சரியா? அப்ப இந்த இழையங்கள் அடிப்படையாக கொண்டு வந்த கேள்விதான் இது. சரி, நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டு அலகு எது? முதலாவது நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டு அலகு. அப்ப நரம்பு தொகுதியின் எங்கள் அங்கியின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டின் அலகு களம் என்பது போல நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டு அலகு களம். சரியா? நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டு அலகு களம். இரண்டாவது, மேற்குறித்த வழிப்படங்களுக்குரிய ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள வினாங்களுக்கு விடை தருக. பிள்ளை செஞ்சோமே இல்லையா? செய்யல தான். சரி, இரண்டாவது கேள்வி, XYZ ஆகியவற்றுள் B ஆக தொழிற்படும் கட்டமைப்பை பெயரிடுக. B ஆக தொழிற்படும் கட்டமைப்பை பெயரிடுக. அப்ப B என்னன்னு பார்க்கணும் நாங்க. இதுல B, அதாவது வாங்கின்னு சொன்னால் புலன் நரம்புக்களம். வாங்கின்னு சொல்றது புலன் நரம்புக்களம். இங்க உள்ள புலன் நரம்புக்களம் Y. இங்க புலன் நரம்புக்களம் எது? Y. வாங்கி. அடுத்து C ஆக தொழிற்பட போறது விளைவு காட்டி. அப்ப விளைவு காட்டியாக தொழிற்பட போறது இங்கு இயக்க நரம்புக்களம் X. இங்க Y, X. அப்ப இரண்டையும் தொடர்பு படுத்துவதற்காக இந்த B-யில் காணப்படுவது இந்த Z எனும் இடைத்தூது நரம்புக்களம். நல்ல வேறுபாடை பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு மாதிரியான நரம்புக்களம்னு உங்களோட புக்ல வந்துருக்கு. சரியா? மாதிரி ஒரு மாடலுக்கு X தரப்பட்டிருக்கு. Y ஆனது இந்த ஒரு பக்கத்துல மட்டும் கள உடல் இருக்கு. கள உடல் ஒரு பக்கத்துல மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது, அப்படி இருந்தால் அது புலன் நரம்புக்களம். இரண்டு பக்கமும் கனெக்ஷனை கொடுக்குது, அது இடைத்தூது நரம்புக்களம். அவை இங்கு B ஆக தொழிற்படக்கூடியது இடைத்தூது நரம்புக்களம். ஆகவே அது Z. சரியா பிள்ளைகள்? அது Z. வாங்கியிலிருந்து மைய நரம்பு தொகுதிக்கு கணத்தாக்கங்களை கடத்தும் நரம்புக்களம் எது? வாங்கியிலிருந்து மைய நரம்பு தொகுதிக்கு கணத்தாக்கங்களை கடத்தும் நரம்புக்களம். வாங்கியிலிருந்து புலன் நரம்புக்களம். அவை புலன் நரம்பு களத்துக்குரிய எழுத்து நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் Y. அப்ப நீங்க Y உங்களோட விடைகளை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அது Y. அவை நரம்புக்களம் இதுவரைக்கும் வர இல்லை. எக்ஸாமுக்கு நரம்புக்களம் இதுவரைக்கும் வர இல்லை. அதனால இந்த கேள்விகளை எடுத்திருக்கு. அப்ப நரம்பு களத்துல கட்டமைப்பு படம் எல்லாம் வரலாம். சரியா? நீங்க முதலாம் பாடத்துல பார்க்கலும் நரம்பு களம் சம்பந்தமாக அதுல 3 வகையான களங்களும் தரப்பட்டிருக்கு. 3 வகையான, ஏன்னு சொன்னா இதுக்கு 3 வகையான தசை இழையங்களும் MCQல வந்திருக்கு. சரி, அப்ப நரம்பு தொகுதியிட கட்டமைப்பையும் பார்த்துக்கொள்ளுங்க. கள உடல், உட்காவு நரம்புலை, கரு, இரண்வியரின் கண் உண்ட இந்த இடைவெளி. இந்த இடைவெளிகளுக்கு தான் இரண்வியரின் கண் உண்டு. இது வெளிக்காவு நரம்புலை, இது மயலின் கவசம். சரி, இப்ப இதுல இது மாதிரி நரம்புக்களம் போட்டிருக்கு. மாதிரி நரம்புக்களம் சொன்னால் இது இயக்க நரம்புக்களம். இதுல மயிலின் கவசத்தின் தொழில் என்னன்னு கேட்டால், மயிலின் கவசத்தின் தொழில் கணத்தாக்கத்தை வேகமாக கடத்தல். இந்த நரம்பு களத்துக்கு கீழே தான் 3 வகையான நரம்புக்களம் இருக்கு. புலன் நரம்புக்களம், அதாவது உட்காவு நரம்பு. புலன் நரம்புக்களம் அது உட்காவு நரம்புக்களமாக பொதுவாக தொழிற்படும். இயக்க நரம்புக்களம் தான் வெளிக்காவு நரம்புக்களமாக தொழிற்படும். இடையில உள்ளது இடைத்தூது நரம்புக்களம். இந்த கேள்வியை பார்த்து அவங்களுக்கு விளங்கும். உட்காவு நரம்புக்களம் தான் வாங்கியுடன் தொடர்பானது. அப்ப வாங்கிகளாக கண், காது, மூக்கு, நாக்கு, தோல்.
சரியா? வாங்கியாக தொழிற்படுவது கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். அதே போல விளைவு காட்டிகள், விளைவு காட்டிகளாக இரண்டு பகுதிகள் தொழிற்படும் தசைகளும் சுரப்பிகளும். விளைவு காட்டிகளாக இரு பகுதிகள் தொழிற்படும் தசைகளும் சுரப்பிகளும். ஆகவே நாங்கள் புலநரம்புக்களம், இயக்க நரம்புக்களம், உட்காவு நரம்புக்களம் மூன்ற பகுதிகளும் தந்திருக்கு. புலநரம்புக்களம் வித்தியாசத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இடைத்தூது, இயக்க நரம்புக்களம். அதுல விளக்கம் போட்டிருக்கு இந்த மேலதிக அறிவுக்கு என்பதுல மேலதிக அறிவுக்கு என்ற விடயம் பரீட்சையை மையமாக கொண்டு எடுக்கப்படுவதல்ல. அதுல இருந்து கேள்விகள் வராது. ஏதாவது ஒரு நோட்ஸ் அல்லது பாயிண்ட்ஸ் இந்த மேலதிக அறிவுக்கு செக்ஷன்ல மட்டும் இருக்குமாக இருந்தால் அது கேள்விக்கு வராது. அப்படி வருமாக இருந்தால் உங்களுக்கு ஓல் ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு முதல் காலப்பகுதியில் ஒரு கேள்வி வந்து அப்படி ஓல் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஆனால் இதுல உள்ள ஒரு விஷயம் வெளியவும் இருக்கு என்றால் அது கேள்விக்கு வரலாம். சரியா பிள்ளைகள்? சரி, அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். நியூரோன், நரம்பு களம். சரி, நரம்பு இந்த கேள்வியில ஒரு கேள்வி, நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டழகு. சாரி, இதுல கேட்கப்பட்டிருக்கு நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டழகு. நான் ஏற்கனவே சொன்னது கட்டமைப்பழக. தொழிற்பாட்டழகு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கட்டமைப்பழகு தான் நரம்புக்களம். பிள்ளையா சொல்லப்பட்டு சொல்லுங்க பார்ப்போம். நரம்பு தொகுதியின் கட்டமைப்பழகு தான் நரம்புக்களம். தொழிற்பாட்டழகு என்ன? தொழிற்பாட்டழகு என்ன சொல்லுவோம் அமைச்சத? தொழிற்பாட்டழகு மிச்சம் சொல்லு. தெரிவில். நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டழகு தெரிவில். சரி, அதை மாத்திக்கொள்ளும். குறிச்சாக்கள் மாத்திக்கொள்ளுங்க. நரம்பு தொகுதியின் கட்டமைப்பழகு நரம்புக்களம், தொழிற்பாட்டழகு தெரிவில் அல்லது தெரிப்புவில்னு வரும் சில இடங்கள். சரியா பிள்ளைகள்? ஓகே, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, மனித இனப்பெருக்க தொகுதியுடன் தொடர்பான கேள்வி. பொதுவாக பெண் இனப்பெருக்க தொகுதி சம்பந்தமான கேள்விகள் தான் இதுவரைக்கும் வந்திருக்கு கூடுதலாக. அப்ப ஆண் இனப்பெருக்க தொகுதியும் அதன் தொழிற்பாடுகளும். சரி, இப்ப இதை என்ன செய்யணும்? நாங்க இணைக்கணும். சரி, ஏக்கு என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் பண்ணாக்கள். ஏக்கு என்ன வரும்? ஏக்குரிய விடை எது? சுக்கில சிறுகுழாய்கள். சாரி, சுக்கில சிறுகுழாய்கள், அதாவது விந்து தாய்க்களங்கள் காணப்படும். விந்து தாய்க்களங்கள் உள்ள இடத்துல சுக்கில சிறுகுழாய்கள் காணப்படும். அது இந்த கேள்வியை பொறுத்தவரையில சுக்கில சிறுகுழாய்கள் விந்து உற்பத்தி. சரி, அடுத்து சுக்கில பாய்மத்தை தோற்றுவிக்கும் சுரப்புகள். இப்போ மனித ஆண் இனப்பெருக்க தொகுதியில் 3 வகையான சுரப்புகள் காணப்படுது. அந்த சுரப்புகள் தான் அடுத்த விட. சுக்கில புடகம், முன்னிற்கும் சுரப்பி, கூப்பரின் சுரப்பி. விதைகள் வயிற்றுக்குழிக்கு வெளியாக காணப்படல். விதைகள் பொதுவாக எல்லா உறுப்புகளும் உடலுக்குள்ளாக காணப்படும். மூளையா இருக்கலாம், இறைப்பையா இருக்கலாம், இதயமா இருக்கலாம், அந்த உறுப்புகள் சிறுநீரகங்களா இருக்கலாம், உடல் உள்ளுக்கு இருக்கு. ஆனால் விதை பைகள் மட்டும் உடலுக்கு வெளியே இருக்கு என்று சொன்னால் அது வெப்ப உணர்திறன் கொண்டது. உடல் வெப்பநிலையை விட விதைகளின் வெப்பநிலைகள் குறைவாக இருக்கும் போதுதான் ஆரோக்கியமான விந்து உற்பத்தி நடைபெறும். ஆகவே அதற்கான விட 4வது. வெப்ப உணர்திறன் கொண்டது. சுக்கில பாய்மம்.
சுக்கில பாய்மம், அந்த பாய்மம் காணப்படுவதன் காரணமாக ஊடகமாக தொழிற்படுது. விந்தை கடத்தும் ஊடகம். அது விதை மேற்திணிவு, அது விந்துகள் தற்காலிகமாக சேமிக்கப்படும் பகுதி. சரியாவே ஒவ்வொரு பகுதிகளோட தொழில்களையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இதுக்கு முதல் வந்த கேள்விகள்ல இது வந்திருக்கு. இது பல முறை வாரது முக்கியமான ஒரு கேள்வி. விந்துகள் தற்காலிகமாக சேமிக்கப்படும் இடம் விதை மேற்திணிவு. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பெண்ணினப்பெருக்க தொகுதியில் கருக்கட்டல் நிகழும் இடம் ஃபலோப்பியன் குழாய், அந்த கேள்வியும். விந்துகள் சேமிக்கப்படும் இடம் விதை மேற்திணிவு. இந்த இரண்டு பலமுறை வந்த கேள்வி. பேப்பர்கள்லையும் வந்திருக்கு நிறைய முறை. சரி, இறுதி கேள்வி. இந்த டியூட்ர இறுதி கேள்வி. ஆணின் இனப்பெருக்க தொழிற்பாட்டிற்கும் பெண்ணின் இனப்பெருக்க தொழிற்பாட்டுக்கும் பொதுவான வேறுபாடு 2. சரி, முதலாவது ஆண் இனப்பெருக்க தொகுதியில விந்து உற்பத்தி பூப்படைதலுடன் ஆரம்பம். இது உங்களுக்கு புக்ல பார்க்கலாம். விந்து உற்பத்தி பூப்படைதலுடன் ஆரம்பம். பெண்ணினப்பெருக்க தொகுதியில சூல் உற்பத்தி பிறப்பதற்கு முன் முளைய நிலையில் ஆரம்பம். சூல் உற்பத்தி முளைய நிலையில் ஆரம்பிக்கும், ஆனால் விந்து உற்பத்தி பூப்படைதலுடன் ஆரம்பிக்கும். ஆனால் பூப்படையும் பருவத்தில் தான் பெண்களில் சூல் விடுவிக்கப்படும். சரியா? இதுங்க நாங்க சொல்றது இங்கு உற்பத்தியை சொல்றோம். சூல் உற்பத்தி பிறப்பதற்கு முன் முளைய நிலையில் ஆரம்பிக்கும். முதலாவது வேறுபாடு. விந்து உற்பத்தி பூப்படைதலுடன் ஆரம்பம், சூல் உற்பத்தி பிறப்பதற்கு முன் முளைய நிலையில் ஆரம்பம். அடுத்தது விந்தாக்கம் பூப்படைந்த காலம் தொட்டு வாழ்நாள் முழுவதும் நிகழும். விந்தாக்கம் பூப்படைந்த காலம் தொட்டு வாழ்நாள் முழுவதும் நிகழும். விந்தாக்கம் பூப்படைந்த காலம் தொட்டு வாழ்நாள் முழுவதும் நிகழும். அடுத்தது பெண்களுக்கு சூழிடல் பூப்படைந்த காலம் தொட்டு மொனோபஸ் காலம் வரை நிகழும். அதாவது மாதவிடாய் நிறுத்தம் வரை நிகழும். பெண்களுக்கு மாதவிடாய் கிட்டத்தட்ட 50-52 வயதாகும் போது மாதவிடாய் நிறுத்தம் ஏற்படும். அந்த ஒரு எல்லை உண்டு. அப்ப சூழிடலுக்கு வயது எல்லை உண்டு அப்படி எழுதினாலும் சரி. சூழிடல் வயதெல்லை கொண்டது, விந்தாக்கம் வயதெல்லை அற்றது. அதாவது முடிவடையும் வயதெல்லை அற்றது. ஓகே. கருக்கட்டிய நுகம் கருப்பையில் பதிய எடுக்கும் காலம். நாங்கள் இதே டியூட்ல ஒரு கேள்வி செஞ்சோம். அந்த டியூட்ல அந்த படம் இருக்கு. கருக்கட்டிய நுகம் கருப்பையில் பதிய எடுக்கும் காலம் இந்த இருக்கு. இந்த பதியறதுக்கு நாங்கள் சொல்ற உட்பதித்தல். அப்போ உட்பதித்தல் நிகழ எடுக்கும் காலத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா உட்பதித்தல் கிட்டத்தட்ட 5ஆம் நாள் ஆரம்பிக்குது. 5லிருந்து 6 தொடக்கம் 8 இங்க 6. சரி, இது படிப்படியாக தந்திருக்கு நாட்கள். அவை கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 6 அல்லது 7 அப்படி வரும். நீங்க பொதுவாக 5 தொடக்கம் 6 எழுதினா சரி. 5 தொடக்கம் 6. சரியா பிள்ளைகள்? அப்ப எந்த டியூட்டும் முடிஞ்சு. கட்டாயமாக 5ஆம் கேள்வி அல்லது 8ஆம் கேள்வி உயிரியல் கேள்வி வரும். 8ஆம் கேள்வியில் ஒரு பகுதி இரசாயனவியலும் வரும். ஆனால் 5ஆம் கேள்வி முழுவதும் உயிரியல் கேள்வி. பொதுவாக மனித உடற்செயன்முறைகள் பாடத்துல தான் அது வார். பொதுவாக இந்த முறை சிறுநீரகத்தி பல முறை எதிர்பார்த்து வரவே இல்லை.
சரியா? சிறுநீரகத்தி எதிர்பார்க்கப்படுது. அவை இந்த கேள்விகளை நன்றாக செய்து கொள்ளுங்க. சரியா? நீங்க இப்ப நிறைய பேப்பர் பார்த்துருப்பீங்க. அந்த பேப்பர்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு தொகுதியை நீங்க எதிர்பாருங்க. ஒருவேளை நாங்க சொல்றதை விட நீங்க எதிர்பார்த்து வரலாம். சும்மா எதிர்பாருங்க, அது வந்துச்சுண்டா. சரி, அப்ப நிறைய மாடல் பேப்பர் செமினார்களில் பார்த்துருப்பீங்க. ஆகவே இதுவரைக்கும் வராத பகுதிகள் வர வேண்டுமாக இருந்தால் சிறுநீரகத்தி, அடுத்து நரம்புக்களம். சரி, இந்த டியூட்ல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து நாங்கள் எம்சிக்யூக்கு போகிறோம். நீங்கள் தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. நிறைய பேர் செஞ்சு பழக்கப்பட்ட கேள்விகள் தான் அது. டவுட் இல்லையா? சரி, அப்போ நாங்கள் எம்சிக்யூவில் செய்வோம். இந்த எம்சிக்யூ கேள்விகளை பற்றி சொல்லுங்க. யாராவது கண்டிருக்கீங்களா இந்த கேள்வியெல்லாம்? ம், செஞ்சு பழக்கப்பட்டிருக்கா? ஓ ஓ, செஞ்சிருக்கீங்களா? எதில் உள்ள கேள்விகள்? இந்த கேள்வியில் எங்கே கண்டிருக்கீங்க? பாஸ் பேப்பர்ல. வெரி குட். அப்போ பாஸ் பேப்பரை நீங்கள் செஞ்சு ப்ராக்டிக்கல் இருக்காண்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பரீட்சை இது. சரியா? அதாவது நான் ஏற்கனவே போட்டேன், பாஸ் பேப்பரை முற்றிலும் ஒத்திய வினாக்கள், முற்றிலும் ஒத்த வினாக்கள். அப்போ இதில் ஏண்ட எந்த கேள்வியும் இல்லை, முற்றும் முழுதாக 40 கேள்வியும் பாஸ் பேப்பர் கேள்வி. அப்போ நீங்கள் பாஸ் பேப்பரில் ப்ராக்டிஸ் இருக்கா அல்லது அது செய்கிற அளவுக்கு இப்போ ரெடி ஆகிட்டீங்களான்னு ஒரு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கேள்வி தந்தேன். இப்போ நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா அந்த பிரயோசனத்தை கண்டுகொள்வீங்க. அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும் போதே ஏதாவது ஒரு விடைக்கு அடிச்சு கொள்ளுங்க. அப்போ உங்களோட ஃபைனல் இல்லை நீங்கள் செய்ய போகிற கேள்வி அல்லது ஆன்சர் கிட்டத்தட்ட இதில் அளவுக்கு வரலாம். நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து டைம் ஒதுக்கி அது அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்து செஞ்சீங்கன்னு சொன்னேன். அதுக்கு தான் நான் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பயிற்சி எடுக்கிறதுக்கு நான் தந்தது. செஞ்சு பார்த்துருந்தால் இப்போ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும் போது ஒவ்வொருத்தரும் விடைய சொன்னால் சரி. சரியா? இலகுவான கேள்விகள். அப்போ நாங்கள் பார்ப்போம். முதலாவது முதல் 5 முதல் 5ம் 2010 சாரி, இந்த கேள்வி இந்த பேப்பர் இல்ல. சரி, ஓகே. இதுதானே பேப்பர். முதல் 5 கேள்விகளும் 2016ஆம் ஆண்டு எம்சிக்கு. சரி, அப்ப பாஸ் பேப்பர் ஒன்று செய்கிற பயிற்சியும் அனுபவம் கிடைக்கும் இந்த பேப்பரை நீங்க செஞ்சீங்கன்னா ஃபுல்லா. சரி, முதலாவது கேள்வி, பின்வருவனவற்றில் எது ஒரு காவிக்கணியம்? சொல்லுங்க பாப்போம், எது ஆன்சர்? நிறை.
வெரி குட். நிறை. அப்போ பாஸ் பேப்பர் செஞ்ச ஒரு அனுபவம் கிடைக்கும். ஆகவே நீங்கள் இப்போ நான் கேள்வி கேட்கும்போது ஆன்சரை என்றளவு சொல்லுங்க. சரியா? ஆன்சர் என்றளவு சொன்னால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுக்கலாம். இல்லாட்டி யாராவது செஞ்சு முடிஞ்ச ஆன்சர் அனுப்புங்க. சரியா? பின்னொற்றில் எது ஒரு காவிக்கணியம். ஆகவே நிறை. காவிக்கணியம் என்பது பருமனையும் திசையையும் கொண்டது. பாருங்க, பருமனையும் திசையையும் கொண்டதாகவே நியூ சிலபஸ் ஆரம்பிச்சு வந்த முதலாவது கேள்வி இதுதான். 2016 தான் முதலாவது சிலபஸ். நீங்க இப்ப படிக்கிற சிலபஸ்ல முதலாவது எக்ஸாம் நடந்தது 2016. நேரம், கதி, தூரம் யாவும் பருமனை மாத்திரம் கொண்டது, திசையை கொண்டது அல்ல. பருமனை மாத்திரம் கொண்டது, திசையை கொண்டதல்ல. ஆகவே எண்ணிக்கணியங்கள். சரியா பிள்ளைகள்? சரி, இரண்டாவது கான்செப்ட் சொல்லுங்க. மூணாவது. வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? வேற ஏதாவது? சரி, நாங்க பார்ப்போம். இது இருசட் பேரீட்டு நியமங்களுக்கு ஏற்ப காட்டுக்கோழியின் விஞ்ஞான பேரை சரியாக காட்டும் விடை. இருசட் பேரீடா இருந்தால் அப்ப இது உங்களுக்கு பார்ட் 2க்கு வந்தால் இதுல உள்ள விடை வராது. சரியா? அதாவது முதலாவது எழுத்து மட்டும் கேபிட்டல். முதலாவது எழுத்து மட்டும் கேபிட்டல் வரணும். அதாவது முதலாவது உள்ளது சாதி பெயர், இரண்டாவது உள்ளது இனத்துக்குரிய பெயர். சரியா? இதுக்கு முதல் ஒரு பாஸ் பேப்பர்ல இனப்பெயர் எழுதினாக்களுக்கு சரி போடலை. ஸ்கீம்ல இனத்துக்குரிய பெயர் தான் வந்துச்சு. சரியா? இனப்பெயர் அல்ல, இனத்துக்குரிய பெயர் என்ற எழுத பாருங்க. சரியா? இனப்பெயர் அல்ல, இனத்துக்குரிய பெயர். அப்ப முதலாவது சாதி பெயர், இரண்டாவது இனத்துக்குரிய பெயர், முதலாவது எழுத்து மட்டும் கேபிட்டல், அடுத்தெல்லாம் சிம்பிள். அவை முதலாவது எம்சிக்கு பிழை. இதுல எல்லாமே கேபிட்டலா இருப்பதனால இரண்டாவது பிழை. மூணாவதுல இந்த இனத்துக்குரிய பெயர் எல் கேபிட்டல் இருப்பதனால அதுவும் பிழை. அவை சரியான விடை மூணாவது விடை. மூணாவது தான் சரியான விடை. இதே கேள்வி இப்படி பார்ட் 2ல வந்தால் இந்த மூணாவது விடை எழுதினா சரியா? பார்ட் 2க்கு இல்ல, அடிக்கோடு போடும். பார்ட் 1ல அடிக்கோடு இல்லாத விடையை தெரிவு செய்யணும். ஒருவேளை இதுல ஒரு விடை வந்திருக்கு, இதுல அடிக்கோடிடப்பட்ட விடை ஒன்று வந்தால் அதை நீங்க தெரிவு செய்யக்கூடாது. அடிக்கோடு இல்லாத விடையை தான் தெரிவு செய்யணும். பார்ட் 2க்கு தான் நீங்க இதை சரியா எழுதி இந்த மூணாவது விடையை எழுதி, அதாவது நேரம் எழுதணும். சரித்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கையால் எழுதும் போது அப்படி எழுத தேவையில்லை. அதை பற்றி சொல்லில்லாத செய்ய தேவையில்லை. நேராக எழுதி நீங்க ஒரு கோடு போடணுமா, 2 கோடு போடணுமா? ஒரு கோடு போடணும். 2 கோடு தனித்தனியாக இட வேண்டும். சாதிப்பெயர், இனப்பெயர். சாதிப்பெயர் இனப்பெயருக்கு, சாதிப்பெயருக்கு ஒரு கோடு, இனப்பெயருக்கு ஒரு கோடு. சரியா? இட வேண்டும். அப்ப தனித்தனியாக 2 கோடுகள் இடப்பட வேண்டும். சரி, அப்ப மூணாவது விடை அப்படித்தானே. நாலாவது, தாவர எண்ணெய்களிலிருந்து மாஜரீனை உற்பத்தி செய்கையில் பயன்படுத்தப்படும் வாயு என்ன வாயு? H2O. H2O. சரி, H2. வெரி குட். H2 வாயு. இது ஐதரசன் வாயுவின் பயன்பாடு. அப்ப பாருங்க, ஐதரசன் வாயுவின் பயன்பாட்டு இங்க கேள்வியாக வந்திருக்கு 2016ஆம் ஆண்டு. இப்ப H2 வாயு சரியா மாஜரின் உற்பத்திக்கு பயன்படுது. சரியா? 10ஆம் ஆண்டு பார்ட் 2ல இருக்கு. சரி, காற்றின் மூலம் பரம்பல் அடைவதற்கு இசைவாக்கம் அடைந்துள்ள வித்து. காற்றின் மூலம் ரப்பர் வெடித்து பரவும். ஆடையில ஒட்டுதுன்னா விலங்குகள் மூலம் பரவும். பாகல் விலங்குகள் எடுத்து செல்லும். எருக்களை காற்றின் மூலம் பரவும்.
சரி, இந்த எருக்களை விடையாக வந்த இன்னொரு கேள்வி இருக்கு. பாருங்க, பாஸ் பேப்பர் ஏ செய்கிறேன்னு சொன்னால் இந்த கேள்விகள் திரும்ப வரலாம். அப்ப 2016ஆம் ஆண்டு எருக்களை என்பது காற்றின் மூலம் இசைவாக்கம் அடைஞ்சிருந்தது உங்களுக்கு தெளிவாக தெரியுமாக இருந்தால் 2020ஆம் ஆண்டு வந்த கேள்வி ஒன்று நான் 18வது போட்டிருக்கேன். பாருங்க, அதுல எருக்களை இருக்கு. எவ்வளோ வித்துக்கள் தாவரங்கள் இருக்கும்போது திரும்ப அதை எருக்களைய போட்டிருக்கு. அது 2020ஆம் ஆண்டு வந்த 18வது கேள்வி. சரியா? பாருங்க, காற்று. அப்ப ஏற்கனவே நீங்க 2016ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் செஞ்சால் காற்றுன்றது ஒரு எருக்களை ஞாபகம் வரணும். அப்ப நடுவுல எருக்களை வரணும். பாருங்க, எருக்களை. அப்ப அந்த விடைக்கு ஒரு உங்களுக்கு ஐடியா ஒன்று வந்துடும். சரியா? அது செய்யும்போது நாங்கள் பார்ப்போம். சரி, இப்போ பார்த்துட்டு போவோம் 18ஆம் கேள்வியை. நீர், காற்று, வெடித்தல் பொறிமுறை ஆகியவற்றின் மூலம் பரம்பலடையும் வித்துக்களுக்கு பழங்களுக்கு உதாரணம். நீர், காற்று நாங்கள் எருக்கலைன்னு சொன்னோம். எண்ணெயும் காற்று மூலம், எருக்கலையும் காற்று மூலம். ஆமணக்கு விலங்கு மூலம். அப்ப 2 விட வராது, வெட்டியாச்சு. 4ல் 1 தெரிவு செய்வதை விட இப்ப 3ல் 1 தெரிவு செய்வது லேசி, வாய்ப்பு கூட. பருத்தி, பருத்தி ஒரு பஞ்சு, அப்ப காற்று மூலம். சரி, அப்ப முதலாவது சாய்ஸ் பார்ப்போம். நீர், கத்தாப்பு, தேங்காய், பலா. இப்போ உங்களுக்கு தெரியும் பலா நீரில் பரவாது. அப்ப 4ஆக வெட்டியாச்சு. இப்ப 4ல் 1 தெரிவு செய்வதை விட 2ல் 1 தெரிவு செய்வது லேசி. வெடித்தல் பரிமுறை பாருங்க. வெடித்தல், வெடித்து பரவுவது. மாம்பழம் வெடித்து பரவுவதில் நல்லா சாப்பிடுவோம் நாங்கள், அல்லது விலங்குகள் வௌவால்கள் சாப்பிடும், வௌவால் போன்ற விலங்குகள் சாப்பிடும். அவை மாம்பழம் விலங்குகள் மூலம் பரவும். அவை இங்க சரியான விடை 3வது. இதுல என்ன விசேஷம்னா அங்க எண்ணெயும் இருக்கு, வெடித்த காற்று மூலம் எருக்களையும் இருக்கு. 2020லையும் திரும்ப எருக்களை வார விடையே அங்க தந்திருக்காங்க. சரியா? அப்ப பாஸ் பேப்பர்ல ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. நீங்க கவனமாக விளங்கி படிச்சா சரி. சரி, ஆகவே நாங்கள் திரும்ப ஆரம்பத்துக்கு போவோம். 5வது கேள்வி. மூல ஊடகத்தில் பினோப்தலின் நிறம் யார்? எத்தனை விட? 1வது. வெரி குட். வேற விடைகள் வருமா? யாராவது? என்று சொன்னால் பினோப்தலின் மூல ஊடகத்தில் OH-. இந்த கேள்வி பார்ட் 2ல வரையிலும் இரும்பு துருப்பிடித்தல் சம்பந்தமான கேள்வி. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் தானே இரும்பு துருப்பிடித்தல் சம்பந்தமான. அதுல பினோப்தலின் இடப்படுது. அந்த இரும்பு துருப்பிடித்தல் அந்த ஏகார் ஊடகத்துல ஆணி உள்ள இடத்துல பினோப்தலின் இடப்பது. ஏது OH- வந்தால் நிறமாற்றத்தை தரும். அந்த ஆணிகளை சூழ சிவப்பு நிறம் அல்லது சிவப்பு கொஞ்சம் குறைஞ்சா கொஞ்சம் வித்தியாசமாயினா அது பிங்க், அது ரோசா. அவை சிவப்பு நிலையினாலும் சரி, ரோசா நிலையினாலும் சரி, அவை இந்த 5வதுக்கு சிவப்பு, ரோசா இரண்டும் விடையாக கொடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 2 ஒரு கலர் தானே. சிவப்பு என்பது வேற, ரோசா என்பது வேற. ஆனால் பரிசோதனைகள்ல கிட்டத்தட்ட சிறு வேறுபாடுகள் வரலாம். அதாவது நீங்க மாப்பொருள் பரிசோதனையில கருநீலம் எழுதினாலும் சரி, ஊதாண்டு எழுதினாலும் சரி, கருநீல ஊதாண்டு எழுதினாலும் சரி, என்று சொன்னால் பார்வையை பொறுத்து, பரிசோதனை நிலைமையை பொறுத்து நிறமாற்றங்கள், சின்ன சின்ன வேறுபாடுகள் ஏற்படலாம். சரியா? சரி, ஆகவே இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, திரும்ப வரலாம். பினோப்தலீன் மூல ஊடகத்துல மட்டும்தான் நிறமாற்றத்தை தரும், அமில ஊடகத்தில் நிறமாற்றத்தை தராது. மூல ஊடகம் என்பது OH- H+ ஆண்டு கேட்டால் மூல ஊடகம் என்பது OH-, அமில ஊடகம் என்பது H+. அதனாலதான் HCl என்பது ஒரு அமிலம். சொன்ன HCl H+. NaOH என்பது OH- இருப்பதனால ஒரு மூலம். பின்வரும் ஆக்சைட்டுகளில் ஒரு மூல ஆக்சைட். நான் ஏற்கனவே கட்டாயம் நினைவில் வைக்க வேண்டிய தந்திருக்கேன் 3ஆம் டியூட்ல.
அதுல இருக்கா இல்லையா இது பாருங்க, ஆக்சைட்டுகளில் மூல ஆக்சைட். இது 2017ஆம் ஆண்டு கேள்வி. அவை நாங்க கட்டாயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அந்த பக்கத்தை எடுத்து பாருங்க பிள்ளைகள். அதுல இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு Al2O3 தான் குறிப்போம், ErEl4. Al2O3க்கு வலது பக்கமாக உள்ளதெல்லாம் அமிலம், இடது பக்கமாக உள்ளதெல்லாம் மூலம். அதுல இடது பக்கமாக Na2O, அதாவது சோடியம் ஆக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஆக்சைடு இருக்கு. ஆகவே இங்க வன்மூலமா மின்மூலமாண்டு கேட்கவில்லை. ஆகவே இதுல மூலம் என்பதனால MgO வரும். MgO சரியா? இதுக்கான விடை MgO. ஒரு ஆள் கேட்டிருக்காரு பினோப்தலீனின் நிறம் என்ன? அது தூள் ஒரு வகை. தூளாக இருக்கும்போது வெள்ளை நிறமான தூள் நீர்ல கரைச்சா நிறமற்றதாக மாறும். வெள்ளை நிறமான தூள் அது நிறமற்றதாக மாறும். நிறமற்ற கரைசலாக தான் இருக்கும் பொதுவாக. நீங்க 7ஆம் ஆண்டு புத்தகத்துல பினோப்தலீன் இந்த காட்டிகளோட போட்டோ இருக்கு. யாரும் தம்பி தங்கச்சி மாதிரி 7ஆம் ஆண்டுல இருந்தா பார்க்கலாம். 7ஆம் ஆண்டு புத்தகத்துல இருக்கு. அமில மூல நடுநிலை என்ற ஒரு பாடம் இருக்கு. அதுல உருவில் தரப்பட்டுள்ள விலங்கிலயம் பாருங்க. விலங்கிலயம் படத்தை தந்து கேள்வி கேட்டிருக்கு. என்ன படம்? சரியா பாருங்க, என்ன படம்? அப்ப சும்மா உங்களுக்கு இப்ப நரம்பிலயத்தை தந்திருந்தா இதெல்லாம் ஒரு கேள்வியாண்டு விலங்கு. பாருங்க, மேல நிலையம், தசை இலையம், தொடுப்பிலையம், நரம்பிலையம். அப்ப நரம்பிலையத்துல படம் எதிர்பார்க்கிறோம். இந்த முறை ஒருவேளை வரலாம். சரியா? அப்ப நரம்பிலியம் கேட்காம இங்க கேட்டது என்ன இலையம்? இது புத்தகத்துல அதே படம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. மேலணியில். வெரி குட், மேலணி இலையம். அடித்தள மென்சவ்விதி மீது நெருக்கமாக அடுக்கப்பட்ட களங்களை கொண்டது, தனி கரு காணப்படுது. சரியா? அப்ப மேலணி இலையம். 8வது, அதுவும் 2017ஆம் ஆண்டு கேள்வி. சைக்கிள் டைனமோவில் நிகழும் சக்தி நிலை மாற்றம். டைனமோவில் ஒரு பொறிமுறை சக்தி, அது மின் உற்பத்தி செய்யும். மின்